ओम कांजीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नवतां कामधेनवे। சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூட என்ன பரிகாரம் பண்ணலாம்? நிறைய பேர் போன்ல கேட்குறாங்க, சார் என்ன பரிகாரம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி. தனிப்பட்ட ஜாதகத்தில் வச்சு ஒரு பரிகாரம்ன்றது உண்டு. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பரிகாரம், யார் வேணாலும் செய்யலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் தான். என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லிடுறேன். சார் 2-3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் சார், 4-5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் சார், என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் அமைய மாட்டேங்குது, இப்பயே பொண்ணுக்கு 40 வயசு ஆயிடுது அப்படின்னு சிலரும், இல்லை சார் பொண்ணுக்கு 30 வயசு ஆக போகுது சார், சீக்கிரம் கல்யாணம் பண்ண சார் அப்படின்னு பல பேர் வந்து போன்ல கேட்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து பொதுவான விஷயமா ஒன்று பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை பற்றி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அனுபவிக்க வேண்டிய விதியை அனுபவிக்க கற்றுக்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு என்ன விதிப்பயனோ அந்த விதிப்பயன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 7ஆம் பாவம் எப்படியோ அதன்படிதான் ஒரு களத்திரம் அமையும். அது என்ன சார் அர்த்தம்? 7ஆம் பாவம் எப்படின்னா, 7ஆம் பாவம் சனி பகவான் வீடாக இருந்தால் வரட்டு பிடிவாதம் உள்ள மணமகனத்தான் அமையும். 7ஆம் பாவம் சிம்மமாக இருந்தால் பிடிவாதம் உள்ள ஒரு தான் என்ற ஒரு எண்ணம் உள்ள ஒரு எல்லாத்தையுமே தான் தான் முன்னிலையில் இருக்கணும்னு எண்ணக்கூடிய ஒரு வரம் தான் அமையும். இப்படி அந்த பாவத்துக்கு தகுந்த போல் தான் அந்த குணங்கள் அமையுமே தவிர, நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது தாமதத்தான் முடியணும். அதில் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்க பழகணும். இன்னைக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் திங்க் அதை வந்து தாட்டி வச்சுக்கோங்க மனசுல. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து கடவுளை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சைட்ல எதுவும் முயற்சி பண்ணாம நம்ம கடவுளை நமஸ்காரம் பண்றதும் பிரயோஜனம் கிடையாது. அதனால இதை ஒரு குறையா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா பலருடைய பேச்சிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன அனுபவத்திலேருந்து இதை சொல்றேன். எனக்கு எல்லாம் செட்டா கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் குறைவு. ஏன்னா 1000ல் ஒருத்தர் 1,00,000ல் ஒருத்தர் தான் கிடைக்கும். சரிங்களா? குறையில்லாத மனுஷனே யாரும் கிடையாது. ஏதோ ஒரு குறை இருந்துட்டா இருக்கும். அந்த குறையை நிறைவா பயன்படுத்திக்கணுமே தவிர நம்ம வந்து அதை சொல்லி புலம்பக்கூடாது, மனசு வருத்தப்படக்கூடாது. எது கிடைக்கணுமோ அது நிச்சயம் நமக்கு கிடைக்கும், எது கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கோ அது நிச்சயம் நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல வளர்த்துக்கோங்க. இதை வந்து நான் யாருமே ஒரு குறை சொல்றதா நினைக்க வேண்டாம். அப்படி யாருன்னா மனசு தப்பா நினைச்சுக்க ஒரு மன வருத்தம் ஏற்பட்டதுனால் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லோருக்குமே சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த பரிகாரத்தை நான் பொதுவான பரிகாரத்தை சொல்றேன். ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் அந்த எல்லாம் வல்ல இறைவன் நல்வழி காட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையில சொல்றேன். என்ன பண்ணணும் சார்? நான் ஒரு 4-5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் அந்த திருமணத்தை பார்க்கறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. என்ன சார் பரிகாரம் சொல்றேன்னு சொல்லிட்டு முதல்ல திருமணத்தை பார்க்கறது ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது காரணம் இருக்கு. அதாவது ஒரு மண்டலம் நம்ம பார்க்கறத நிப்பாட்டிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண வயசாச்சு கல்யாணத்தை பார்க்கணும் சொல்லிட்டு உடனே எடுத்தோமா நேராக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இப்போ வெப்சைட்டுக்கு போவோம், ரிசர்வ் பண்ணுவோம், இல்லை ஒரு மேட்ரிமோனி ஆஃபீஸுக்கு போவோம், அங்கே போய் ரிசர்வ் பண்ணுவோம், தெரிஞ்சுட்டு சொல்லுவோம். ஆனால் சிலர் வந்து குலதெய்வ பிரார்த்தனை பண்ணியிருக்க மாட்டாங்க, இஷ்ட தெய்வ பிரார்த்தனை பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லை தெய்வத்தோட பிரார்த்தனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இது 3மே முக்கியம். எல்லை தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இந்த 3 பிரார்த்தனையும் நம்ம வந்து நிச்சயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? தன்னோட மகளுக்கு வந்து திருமணம் பார்க்கணும்னா அவன் பொண்ணோட ஜாதகத்தான் எடுத்துட்டு போய் சுவாமி அம்பாளோ சுவாமியோ, நீங்கள் எல்லை தெய்வம் அப்படின்றது யாரோ அந்த தெய்வமோ, இஷ்ட தெய்வம் உங்களுக்கு யாரோ அந்த தெய்வத்துக்கிட்டையும், குலதெய்வம் யாரோ அந்த குலதெய்வத்தையும் அந்த ஜாதகத்தை வச்சுட்டு ஒரு பொண்ணு பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் பார்க்கறது எல்லாமே வந்து பண்ணணும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதவங்க தயவுசெய்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புன்றது உருவாகும்.
சரிங்களா? வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. ஒரு மண்டலத்துக்கு வரன் பார்க்கறது ஸ்டாப் பண்ணுங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் நீங்கள் எடுக்காதீங்க, அப்படியே வச்சுருங்க. அதை பற்றியே திங்க் பண்ணாதீங்க. 48 நாள் முடிஞ்ச பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க. 45 நாள் 48 நாள் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை, அது முதல் வாரமும் முதல் 3 வெள்ளிக்கிழமைக்குள்ள பண்ணிடுங்க. அதிக நாள் கடத்த வேண்டாம். அதாவது உங்களுக்கு இந்த 48 நாள் வந்து ஒரு வியாழக்கிழமை முடியுது, மறுநாளே 48 நாள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணால் நல்லது தான், கையோட கையா. ஆனால் அதுக்கடுத்த வெள்ளிக்கிழமை மொத்தம் 3 வெள்ளிக்கிழமை தாண்டக்கூடாது. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணிட்டு, தட்சிணை வச்சு வஸ்திரதானம் பண்ணிட்டு, அந்த சுமங்கலி காலில் விழுந்து யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அந்த பொண்ணு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், அவங்க கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த 6 பேர்ல புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாருன்னா இருந்தால் ரொம்ப சிரேஷ்டம். வயசுல சின்னவங்களோ பெரியவங்களோ பார்க்க தேவையில்லை. அது வந்து அன்னைக்கு அவங்க அம்பாள் ஸ்வரூபம், மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாலா பூஜை பண்ணுவாங்க. பாலா பூஜை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை காலில் கூட வீடு நமஸ்காரம் பண்ணால் அது வந்து பால ஸ்வரூபம். அப்போ வந்து அது குழந்தை கிடையாது. அதே போல தான் இங்கே சுமங்கலி பெண்கள் வந்து யாருன்னா பெண்களாக வயசு சின்னவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அம்பாள் ஸ்வரூபமாக தான் பார்க்கணுமே தவிர அவங்க வந்து என்னோட வயசு சின்னவங்க, நான் அவங்க காலில் எப்படி விழுறது, அவங்களுக்கு என்ன தோஷம் ஒட்டிக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதனால தான் அவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணிட்டு கூட தட்சிணை எல்லாமே வச்சுட்டு, இவங்களால் முடிஞ்சால் பழம் வச்சு கொடுங்க, வச்சுட்டு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லை தெய்வம், குலதெய்வம் எல்லாருக்கிட்டையும் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் சர்க்குலேஷன் கொடுங்க. அப்படி விடும்போது ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த வீடியோட முடிவில் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை வந்து 6 முறையும் 12 முறை சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அந்த மந்திரத்தை வந்து எழுதியிருக்கேன். நான் வந்து என்னோட வாய்ஸ் மெசேஜாகவும் நான் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை ஒரு நாள் விடாமல் சொல்லுங்கள். பெண்களாக இருக்கிறதுனால அந்த மாதத்தோடைய பீரியட்ஸ் டைமில் வந்து விட்டுறது நல்லது, சொல்ல வேண்டாம். அது முடிஞ்ச பிறகு திருப்பி அதை கண்டினியூ பண்ணுங்கள். விரைவில் உங்களுடைய மகளுக்கு விரைவில் திருமணம் நடக்க எல்லாம் வல்ல இறைவனையும் நான் வணங்கும் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அவர்களையும் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமஹ. இதை 6 முறையும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இதை 12 முறையும் சொல்ல வேண்டும்.